பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 18 அதிகாரம் 19 வசனம், என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். தாவீதை ஆண்டவர் விடுதலை ஆக்குவதற்கு, தப்புவிப்பதற்கு ஒரு சரியான தருணத்தை, நேரத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சில வேளைகளில் இக்கட்டின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், சோதனையின் காலத்தில் கடந்து போறோம். நான் ஏன் காரணமே இல்லாம இந்த போராட்டத்தில் கடந்து போறேன்? ஏன் காரணமே இல்லாம இந்த நிந்தையில கடந்து போறேன்? ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நடத்துகிறார். அப்படி கடந்து போற நேரத்தில் சொல்றோம், நான் எப்படி தப்புவிக்கப்பட போறேன்? எப்படி விடுதலையாக போறேன்? என்னை விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். தாவீதுக்கு தப்புவிக்க ஒரு வழியை வைத்திருந்தார், ஒரு காலத்தை வைத்திருந்தார், ஒரு நேரத்தை வைத்திருந்தார். தயவு செய்து தேவனுடைய நடத்துதல்படி, தேவனுடைய காரியத்தில், ஆண்டவருடைய காரியத்தில், தேவனுடைய நடத்துதல்படி இந்த வாழ்க்கையில, இந்த வேலையில, இந்த ஊழியத்தில், இந்த இடத்துல இந்த காரியத்தை செய்யறேன்னு சொல்ற நீங்க, ஆண்டவர் உங்களை தப்புவிக்கிற நேரம் வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க. உங்களை தப்புவிக்கிற நேரம் வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க. இந்த வேலை எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குது, உடனே இந்த வேலையை விட்டுறேன் இல்ல, கொஞ்ச நாள் தேவன் உங்களை மாற்றுகிறவரை, மாறுதலை கொடுக்கிறவரை கொஞ்சம் காத்துருங்க. இந்த பட்டணத்துல ஊழிய ரொம்ப கஷ்டம், இந்த இடத்துல ஊழிய ரொம்ப கஷ்டம், நான் வேற மாறுதலுக்கு போறேன், கர்த்தர் உங்களுக்கு மாறுதலை கொடுக்கிற வரைக்கும் காத்துருங்க. இந்த வார்த்தையை கேட்கிற ஒரு சிலர், நான் உடனே மாற்ற வேணும், உடனே மாற்றத்துக்கு போறேன், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுடைய நடத்துதலுக்காய் காத்துருங்க. எப்படி தாவீதை விசாலமான இடத்துல கொண்டு வந்து தப்புவித்தாரோ, உங்களையும் தப்புவிப்பார். ஆண்டவர் யாரையும் எந்த ஒரு இடத்திலையும் தோற்று போகும்படியாய், அவர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடி தடைகளை கொண்டு வருகிறவரே அல்ல. எல்லா இடத்திலும் அவர் நினைக்கிறதை நாம் செய்யும்படியாய், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாகத்தான் நம்ம ஒவ்வொருவரையும் வைத்து இருக்கிறார். குடும்பத்திலேயே அப்படித்தான். குடும்பத்தில் நிறைய போராட்டங்கள் இருக்குது, மிகுந்த கஷ்டங்கள் இருக்குது. எந்த இடத்துல என் ஆண்டவர் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கொண்டு வர போறார், நிச்சயம் கொண்டு வருவார். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தையை கேட்டிருக்கும் ஒரு சில குடும்பத்தில் மிகுந்த குழப்பங்கள், மிகுந்த போராட்டங்கள். அந்த குடும்பத்தினுடைய முடிவு எப்படி இருக்குமோ ஒரு கேள்விக்குறியில் இருக்குது. தேவ சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுக்கிற பொழுது பிசாசனுடைய திட்டங்கள் நிறைவேறாதபடி உங்க குடும்பத்தில் சமாதானத்தின் தேவன், சமாதானக்காரனர் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலையை கொண்டு வருவார். நீங்க எதிர்பார்க்கிற அந்த காரியங்கள் நிகழ போறது இல்லை. கர்த்தர் எல்லாவற்றிலும் தப்புவித்து ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்க போறார். இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதம் உங்க கரத்துல தான் இருக்குது. தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதுல, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறதுல, ஆண்டவரே விசாலமான இடத்துல கொண்டு வந்து குறிக்கப்பட்ட நாளில் தாவீதை தப்புவித்தீரே, அதே போல எங்க குடும்பம் அசைந்து கொண்டிருக்க ஆண்டவரே, இந்த குடும்பம் நிற்குமா? இந்த திருமண காரியங்கள் நிற்குமா? will my marriage last? ஒரு சில குடும்பத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் போய்கொண்டிருக்கிறது. எந்த ஒரு காரியம் நெகட்டிவா போகாதபடி என் ஆண்டவர் பாதுகாப்பார். தேவ சமூகத்தில் கொடுங்க. எந்த ஒரு முடிவையும் எடுத்தேன், கவிழ்த்தேன் எடுக்காதீங்க. கர்த்தர் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டருடைய நடத்துதலுக்காய் காத்துருங்க. தேவனுடைய சமாதானம் உங்க குடும்பத்தில் வரும். தேவன் கொடுக்கிற நல்ல வேலை மாற்றம் உங்க இடத்துல வரும். இல்லாவிட்டால் வேலை இடத்துல உங்களுக்கு சாதகமாய், உங்களுக்கு சகாயம் செய்யும்படியாய் ஆண்டவர் மாற்றங்களை கொண்டு வருவார். எந்த இடத்துல உங்களை அழுத்த பார்க்குறாங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிர செய்வார், உங்கள் கரங்களை பலப்படுத்துவார். ஊழியத்தில் எந்த இடத்துல வைத்து கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்தணும், பயன்படுத்தணும் நினைக்கிறாரோ அந்த இடத்துல ஆண்டவர் நிச்சயம் உங்களை பயன்படுத்துவார், உங்களை தப்புவிப்பார். எல்லா இடத்துக்கும், வேடனுடைய கண்ணிக்கும், பாழாக்கும், கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிற ஆண்டவர். எந்த வேடனுடைய கண்ணியும், யாருடைய சூழ்ச்சியோ உங்க அழைப்பை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தாவீதின் தேவன் உங்க தேவனா இருக்கிறார். எல்லாவற்றிலும் விடுதலை கடந்து வரும். ஒரே ஒரு விசை தேவ சமூகத்தில் அவர் தப்புவிக்கிற நேரம் வரைக்கும் கொஞ்ச நேரம் காத்திருங்க. அதுல ஒரு பெரிய மகிமையான ரகசியம் அடங்கி இருக்குது. அதுல ஒரு பெரிய தேவ திட்டம் அடங்கி இருக்கிறது. விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார்னு தாவீது சொன்னது போல உங்களையும் தப்புவிப்பார், மகிமையா நடத்துவார். தைரியமா இருங்க. தேவனுடைய நடத்துதலுக்காய் காத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.